ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தை உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, புதிய நாள் புதிய நம்பிக்கை, நியூ டே நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? ஓசியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். எப்ராயிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? ஹல்லேலூயா. எவ்வளவு அருமையான ஒரு தீர்க்கதரிசன வார்த்தை பாருங்க. எப்ராயிமே, எப்படி நான் உன்னை கைவிடுவேன்? கர்த்தர் நம்மளை கைவிட்டுவாரா? தேவபிள்ளையில யோசித்து பாருங்க. கர்த்தர் நம்மளை ஒப்பு கொடுத்துருவாரா? யோசித்து பாருங்க. ஒருவேளை மனுஷர்கள் கைவிட்டுடலாம். இன்னைக்கு சொந்த பிள்ளைகளை பெற்றோர்களை கைவிடுகிற சூழ்நிலை நாம் பார்க்கிறோம். இப்படியும் நடக்குது. சொந்த பெற்றோர்கள் கூட பிள்ளைகளை கைவிடுகிற ஒரு சூழ்நிலைகள். பெற்றெடுத்த தாயே தான் பிள்ளைய பச்சில குழந்தைய வெளியே போட்டு போகிற சூழ்நிலைகள், தொட்டிகளில் போட்டு போகிற சூழ்நிலை நாம் பார்க்கணும் அல்லவா? இதுதான் உலகம். ஆனால் நம்ம பரம தகப்பன் நம்மளை ஒரு நாள் கைவிட மாட்டார். ஆனால் தான் எப்படிப்பா நான் உன்னை கைவிடுவேன்? அவர் நம்மளை மீட்டெடுத்திருக்கிறார். அவர் நம்மளை அவர் ரத்தத்தினால கழுவி சுத்திகரித்து அவருடைய பிள்ளையாய் நம்மளை மாற்றிருக்கிறார். அவர்களை ரட்சித்து இருக்கிறாரு. கைவிட்டுவாரா? ஒரு நாள் கைவிட மாட்டார். தன் ஜீவனை கொடுத்து நம்மளை விளக்கறையுமா மீட்டெடுத்த ஆண்டவர் நம்மளை ஒரு நாளும் அவர் கைவிடவே மாட்டார். அவர் ஒரு நாளும் ஒப்பு கொடுக்க மாட்டார். அப்படின்னாக்கா மற்ற கையில் ஹேண்ட் ஓவர் பண்ண மாட்டார். அவர் நம்மளை பாதுகாக்கிற ஆண்டவராக இருக்கிறார். சங்கீதத்தின் புஸ்தகம் 31ஆம் சங்கீதம் 8வது வசனத்தை கூட நீங்கள் வாசிப்பீங்கன்னா சங்கீதக்காரன் இப்படியா சொல்லுகிறார், வாசிக்க கேட்போம். சத்ருவின் கையில் என்னை ஒப்புக்கொடாமல் என் பாதங்களை விசாலத்திலே நிறுத்தினீ. பாருங்க, சத்துருவின் கையில் என்னை ஒப்புக்கொடாமல். அல்லேலூயா. சத்துரு கருத்தில் ஒப்பு கொடுத்துருவாரா? தெய்வ பிள்ளையில சத்துரு வெள்ளம் போல வரும்போது அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுகிற கர்த்தர் நாம் கர்த்தர். அல்லேலூயா. உனக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற ஒரு ஆயுதம் வாய்க்காதே போக பண்ணி பண்ணுகிற கர்த்தர் அவர். ஒரு நாள் சத்துரு கையில் ஒப்பு கொடுக்க மாட்டேன். உங்களை சுற்றின சத்துரு உங்களை எப்போ இவனை கிழத்தெல்லாம் விழுகலான்னு பார்த்து கொண்டு இருக்கலாம். பயப்படாதீங்க. கர்த்தர் ஒரு நாளும் சத்துரு கையில் ஒப்பு கொடுக்க மாட்டார். வேதத்தில் வாசிக்கிறோம். சங்கீதத்தின் புஸ்தகம் 41ஆம் சங்கீதம் 2வது வசனம் கூட வாசிப்பீங்கன்னா சங்கீதக்காரன் அழகாய் சொல்லுகிற பார்க்கிறோம். வாசிக்க கேட்போம். கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடு வைப்பார். பூமியில் அவன் பாக்கியவானாய் இருப்பான். அவன் சத்துருக்களின் இஷ்டத்திற்கு நீர் அவனை ஒப்புக்கொடீர். ஆமென். அவன் சத்துருக்களின் இஷ்டத்திற்கு நீர் அவனை ஒப்புக்கொடி. தெய்வ பிள்ளையில, ஏன்னா கர்த்தர் நம்மளை பாதுகாக்கிறார். கர்த்தர் நம்மளை பாதுகாக்கும் போது எந்த சத்துரு நம்மளை கை போட முடியும்? எந்த சத்துரு கிட்ட வர முடியும்? அவர் கண்மலையில் வெடிப்பில் வச்சு அவர் கரத்தாலே மூடினாலே பாதுகாக்கிறவராச்சே. நம்மளை தொட முடியுமா? ஒரு நாள் சத்துரு கரத்தில் ஒப்பு கொடுக்க மாட்டார். பயப்படாதீங்க தேவ பிள்ளையில. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 39ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை கூட வாசிக்கும் போது சத்துரு காலத்தில் மாத்திரம் இல்லை, மனுஷர் கருத்தில் ஆண்டவர்களை ஒப்பு கொடுக்க மாட்டாரா? ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்க. வாசிக்க கேட்போம். ஆனால் அந்நாளிலே உன்னை தப்புவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ பயப்படுகிற மனுஷரின் கையிலே ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை. நீ பயப்படுகிற மனுஷரின் கையில ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை. இதே பிள்ளையில யார் உங்களுக்கு விரோதமா இருக்காங்க? மனுஷர்கள் விரோதமா இருக்காங்களா? அதிகாரிகள் விரோதமா இருக்காங்களா? ஒருவேளை எந்த மனுஷங்களை தீங்க நினைக்கணும்னு எதிர்பார்த்து கொண்டு இருக்காங்க? சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் மனுஷர் கையில் உங்களை ஒப்பு கொடுக்க மாட்டார். அதுக்கு மாறாங்க சொல்லப்பட்டிருக்கு, அவர் தப்புவிப்பேன். அவர் உங்களை தப்புவிக்கிற கர்த்தர். ஆமே. நீ பயப்படுகிற நாளில் மனுஷர் கையில் ஒப்பு கொடுக்க மாட்டார். அவர்களை பாதுகாப்பார். பிசாசு கையில் தான் ஒப்பு கொடுக்க மாட்டார். சத்துருக்கையில் ஒப்பு கொடுக்க மாட்டார். ஏன்னா அவர் நம்மளை கைவிடாத தேவன். அவர் கரத்தில் நம்ம உள்ள கரத்தில் வரையப்பட்டிருக்கிறோம். அவர் கரத்தில் இருக்கிறோம். சோர்ந்து போகாதீங்க. அவர் ஒரு நாள் உங்களை ஒப்பு கொடுக்க மாட்டார். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம். ஸ்தோத்திரப்பா. எங்களை சத்துரு கரத்தில் ஒப்பு கொடுக்காத கர்த்தர், எங்களை மனுஷர் கரத்தில் ஒப்பு கொடுக்காத கர்த்தர், எங்களை ஒரு நாள் கைவிடாத கர்த்தர் அல்லவா? ஆண்டவரே, ஒருவேளை யார் எப்படிப்பட்ட ஆண்டவரே சோத்திர சத்துருவின் கரத்தில் மனுஷர் கரத்தில் சிக்கி கொண்டு ஆண்டவர் கஷ்டப்பட்டு கொண்டு இருப்பாங்க, நான் நீங்கள் விடுவிக்கிற ஆண்டவர். ஆண்டவரே, ஒருவேளை இவர்கள் விரோதமாக 1000 பேர் இவர்களுக்கு விரோதமாக எழும்பி இருக்கலாம்ப்பா. அவர் கையில் ஒப்பு கொடுக்க மாட்டீங்க. எங்களை பாதுகாத்துக்கொள்ளும். எல்லா தீங்குக்கு விலைக்கு காத்தலும் இந்த நாள் முழுத கரம் பிடித்து நடத்தும். உங்கள் தெய்வீக பாதுகாப்புக்கு ஒப்பு கொடுக்குறேன். இயேசுவின் மூலம் ஜெபங்கள் பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை பாதுகாக்கிற கர்த்தர். தைரியமாக போங்க. God bless you.